Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக மகேஸ்வரி தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது மகேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக மகேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக மகேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக மகேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஐஜி மகேஸ்வரிக்கு கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் போலீஸ் அகாடமி இயக்குனராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஐஜி மகேஸ்வரிக்கு கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் போலீஸ் அகாடமி இயக்குனராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஐஜி மகேஸ்வரிக்கு கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் போலீஸ் அகாடமி இயக்குனராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஐஜி மகேஸ்வரிக்கு கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். ஏற்கனவே இந்த புதிய ஆட்சி அமைந்த பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வர்றாங்க. பொதுவாக ஒரு புதிய அரசு அமையும் போது இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பது இயல்பானதை விட முக்கியமான செய்தியாக மாறி இருக்கிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி அருண் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அருணை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்கள் அவரை பத்தி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி சென்னை மாநகர காவல் ஆணையராக அவர் இருந்தபோது ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியாக பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல பிற கட்சிகள் போராட்டம் நடத்தவோ ஊர்வலம் நடத்தவோ அனுமதி கேட்டா சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற புகார் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூட இது போன்ற ஒரு புகார்கள் எல்லாம் கடந்த திமுக ஆட்சியில் அருண் அவர்கள் சென்னை கமிஷனராக இருந்தபோது முன்வைக்கப்பட்டதுதான். எனவே ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவருடைய நிலை என்னவாக இருக்கும், வேற ஏதாவது இடத்துக்கு மாற்றப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்த நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனராக அவர் நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் கூட சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. ஒருவருடைய பரிந்துரை காரணமாகத்தான் அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்களுடைய பரிந்துரையும் அழுத்தம் காரணமாக தான் அருண் டிவிஎஸ்சிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு மறுப்பெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. இந்த டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே இருந்த அரசினுடைய அமைச்சர்கள் மேல சில புகார்கள் இருக்கின்றன. அதுல சில இது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சில இது புகாராகவே இருக்கிறது. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது மக்கள் பணத்தை நாங்க தொடமாட்டோம், மற்றவங்களை தொடவும் விடமாட்டோம், ஏற்கனவே தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் மூலமாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு
துறை அப்படிங்கறத நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீதான புகாரையோ அல்லது வழக்கையோ விசாரிக்க போறது இந்த டிவிஏசி தான். அதனால அந்த துறையினுடைய இயக்குநராக அருண் நியமனம் செய்யப்பட்டது ஒரு பெரிய விவாத பொருளாக விமர்சனமாக மாறியது. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் நியமிக்கப்பட்ட பிறகுதான் வந்து முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் வந்து டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க. அடுத்தடுத்து வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்குகள் இருக்கிற வழக்குகள் விசாரிக்கப்படும், துரிதப்படுத்தப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலைமையில தற்போது அருண் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவியிலிருந்து போலீஸ் அகாடமியினுடைய இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஐஜி மகேஸ்வரி அவர்களிடம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு பிரிவு ஐஜியாக இப்போ பதவி வகித்து வர்றாங்க மகேஸ்வரி. இந்த போஸ்டிங் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் வந்து கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையை அவங்க கூடுதலாக கவனித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், தற்போது வந்து அருண் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவரை விட குறைவான ரேங்க்ல, அதாவது ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய மகேஸ்வரிக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனர் பதவியை கூடுதலாக கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து அடிஷ்னலாக இதை பார்ப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமா என்ன அப்படின்னா, வேறொரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி இந்த பணிக்கு மீண்டும் நியமிக்கப்படுவாரா, அல்லது மகேஸ்வரி அவர்களே தொடர்ந்து கூடுதல் பொறுப்பாக இந்த டிவிஎஸ்சியை கவனிப்பாங்களா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இப்ப சட்டப்பேரவையில விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு நான் முன்பு குறிப்பிட்டேன். எனவே வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் மறுபடியும் வந்து வேகம் எடுக்குமா, ஆக்ஷன்கள் வந்து அதிகமாகுமா, அதிரடி சோதனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அருணுடைய இடமாற்றத்துக்கு பிறகு இதெல்லாம் வந்து வேகமாக நடக்கலாம் அப்படிங்கிற பேச்சுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை இது வழக்கமாக நடக்கக்கூடிய இடமாற்றம் தான் அப்படின்னு தான் எப்பவுமே அரசு தரப்புல சொல்லுவாங்க. இந்த முறையும் வந்து இது விமர்சனமானாலும் கூட அரசு தரப்புல அதே போல் ஒரு விளக்கம் தான் கொடுக்கப்படும். அதாவது இது வழக்கமான இடமாற்றம் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வழக்கமான இடமாற்றமா இல்லையா அப்படிங்கிறது இதற்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத வைத்துத்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிற பார்வையை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.